ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கேன் மூடினா கீழே மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மூடி ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் கிச்சன் எப்பவுமே நல்லா சுத்தமாக இருக்குங்க. அதுவும் மட்டும் உங்கள் வீட்டில் பல மணி நேர வேலையை ரொம்ப ஈஸியாக இந்த மூடி முடிச்சிடுங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கு, அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூண்டு தாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு பால் உரிச்சாலே கை வலி வந்துடுங்க. அந்த மாதிரி கை வலி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பூண்டு பல்லாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்து நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் இதே போல் நீங்கள் பூண்டு உரிச்சுக்கோங்க. அந்த பூண்டு பல் எடுத்துகிட்டு அந்த மூடி எடுத்து லைட்டாக மேலே எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டாலே போதுங்க. அந்த பூண்டு தோல் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ பூண்டு இருந்தாலும் சரிங்க, இதே மெத்தட் நீங்கள் உரிச்சிக்கலாங்க. இதனால் கை வலி எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு ஃபுல்லாகவே உரிச்சு முடிச்சுட்டுங்க. முடிச்ச பின்னாடி அந்த பூண்டு தோல் ஃபுல்லாக நீங்கள் சைடில் தள்ளி விட்டுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ண பூண்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் ஆகி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 மூடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 மூடி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணுறதுக்காக தாங்க. நம்ம வீட்டில் லைட்டர் இருக்கு இல்லையா, கேஸ் ஸ்டவ் பற்றிக்கிற லைட்டர், அந்த லைட்டர் வைக்கிறதுக்காக இது ரெடி பண்ண போகிறோங்க. இந்த 2 மூடியை அப்படியே வச்சுட்டு உங்ககிட்ட க்ளூகம் அப்படி இல்லை டபுள் டேப்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த மூடியோட பேக் சைடு நல்லா ஒட்டிக்கோங்க. நல்லா கை வச்சு லைட்டாக அழுத்த கொடுத்து விட்ட பின்னாடி அது மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக பார்த்து நீங்கள் 2 ஒட்டிக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லைட்டர் இருக்கு இல்லையா, லைட்டர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒட்டிக்கணுங்க. நான் ஒட்டி காமிக்கிறேன் வாங்க. டைல்ஸ் தாங்க நான் ஒட்ட போகிறேன். உங்கள் வீட்டில் சவர் இருந்தாலே பரவாயில்லைங்க. டைல்ஸில் ஃபஸ்ட் நீங்கள் ஒன்று ஒட்டிட்ட பின்னாடி இன்னொரு அந்த லைட்டர் இருக்கு இல்லையா, லைட்டர் அளவு பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு மூடி ஒட்டி வச்சுக்கோங்க. நான் பார்த்துனா முன்னாடி அளவு பார்த்தனால இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு தள்ளி நல்லா ஒட்டி விட்டுக்க போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்ட பின்னாடி கை வச்சு லைட்டாக அழுத்து கொடுத்து நல்லா ஒட்டுட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த மூடி கீழேயே விழுகாதுங்க, நீங்களே எடுத்து விட வரைக்குமே. இப்போ லைட்டை நான் ஒட்டிச்சு பின்னாடி லைட்டர் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க. நம்மள நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு அந்த லைட்டரை எங்கே வைப்புனே தெரியாமல் இருக்கும். திரும்ப இன்னொரு வாட்டி சாப்பாடு செய்யும் தேடுவோங்க. அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை பிடிச்சதா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு அதை மூடியை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மூடியை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியை நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் ஓட்டை போடுற பாருங்கள். இதே போல் நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த மூடியில் உங்களால் எந்த அளவுக்கு ஓட்டை போட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் கத்தி ஹீட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் ஓட்டை போட்ட முடிச்சு கையோட இந்த கத்தியை நல்லா க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கோட இதெல்லாமே போயிடும். அப்படியே நீங்கள் ஒரு வேளை வச்சிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் உடனே கழுவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்தியை ஒரு ஓரம் வச்சுட்டு பின்னாடி இந்த மூடியை ஒரு ஓரம் வச்சுட்டு அந்த கப்பு இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பில் கொஞ்சம் பெனாயில் சேர்த்து பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் ஷாம்பு தான் எடுத்துக்கோங்க. நார்மல் ஷாம்பு நீங்கள் எடுக்காதீங்க. டேண்ட்ரப்க்குன்னு சொல்லி ஷாம்பு எடுப்பீங்க இல்லையா, அந்த ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரப் ஷாம்பு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் போல் நான் கலந்துக்கிறேங்க. இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தாங்க இருக்கும், அதனால் கலராக இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனாயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பாத்ரூம்க்குலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா பெனாயில், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க.
பாருங்கள், 1 டீஸ்பூன் போல் நான் சேர்த்து முடிச்ச பின்னாடி ஒரு கத்தியெல்லாம் குச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு இந்த பெனாயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாசனை வருங்க. இந்த வாசனைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பல்லி, கரப்பான் பூச்சி, எலி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் எந்த இடத்துல கரப்பான் பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை, எலி தொல்லை எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடங்களை நீங்கள் வச்சுட்டாலே போதுங்க. முக்கியமாக குழந்தைங்க கையில் கெட்டுற மாதிரி வைக்கவே வைக்காதீங்க. குழந்தைங்க கை கிடைக்காத அளவுக்கு நல்லா உயரத்தில் வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் ஒரே ஒரு எலி, கரப்பான் பூச்சி, பல்லி எதுவுமே வராது. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கடையில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு கடையில் நிறைய கரப்பான் பூச்சியும் பல்லியும் வருதுங்க. அதனால ஃப்ரிட்ஜு கடையில் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாலும் கண்டிப்பாக கீழே வைக்கவே வைக்காதீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில் மூடி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ரெண்டை வச்சு அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஒரு வாரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட க்ளூ கம் அப்படின்னா டபுள் டேப் தான் எடுத்துக்கோங்க. என்கிட்ட க்ளூ கம்மே கிடையாதுங்க. அதனால டபுள் டேப் எடுத்துக்கிறேங்க. டபுள் டேப் எடுத்து நான் கட் பண்ணுற பாருங்கள். இதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் சென்டரை பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிக்கும். இதே போல் நீங்கள் 2 சைடில் எந்த பக்கம்னாலும் ஒட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒட்டிட்ட பின்னாடி மேலே இருக்கிற பேப்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி அந்த கேன் மூடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் சென்டரை பார்த்து ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிட்ட பின்னாடி கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுங்க. இப்போ அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தாங்க. நம்ம வீட்டில் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டு பின்னாடி இது எதுனா கரப்பான் பூச்சி எல்லாமே வருதுங்க இல்லையா, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னுட்டு. அந்த மூடியை பிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ரேஷன் அரிசிலாம் இருக்கு இல்லையா, மூட்டையாக ரேஷன் அரிசி வாங்கிக்கும் போதும் அந்த அரிசியில் பார்த்தா சீக்கிரமாக வண்டு, புழு, பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி அரிசியில் வண்டு, புழு, பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த அரிசி எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு பின்னாடி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கினா போதுங்க. கடைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய டப்பாவும் கிடைக்கும், சின்ன டப்பாவும் கிடைக்குங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டப்பா கூட பெருங்காயத்தூள் வருதுங்க. அதுக்கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசினாலே சின்ன சின்ன வண்டு, புழு, பூச்சி, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அரிசியில் நூலாம்படை வருங்க, சின்ன சின்ன அரிசி உருண்டியாக வருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்ட பின்னாடி அந்த பேப்பர் நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. அந்த பேப்பர் பார்த்து நல்லா கலண்டு விடாத அளவுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சுட்ட பின்னாடி கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க அந்த பேப்பர் நல்லா கலண்டு விடாமல் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அரிசி உள்ளுக்குள் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அரிசி உள்ளுக்குள்ளே இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டாலே போதுங்க. இதுக்கப்புறம் இந்த அரிசிக்குள்ளே நூலாம்படை, அரிசி, சின்ன சின்ன வண்டு, புழு, பூச்சி எதுவுமே வரவே வராதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கும், மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.